கேக்குறாங்களா? இந்த ஓட்டு போன வச்சு நான் பண்ற பாடுறது ஐயோ ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு 2 கால் கால் பண்ணி பேசுவோம். ஹலோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். எனக்கு வீட்டுல இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கு. என்ன பண்ணனே தெரியல. எனக்கு ரொம்ப போர் அடிக்கு. சரி, நான் ஒரு ஐடியா சொல்லவா? நம்ம 2 பேரும் சேர்ந்து படத்துக்கு போவோமா? இப்போ ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. நம்ம போய் பார்ப்போமா? சரி, நீ எங்க வரணும்னு சொல்லு, நாங்க வரேன். சரியா? சரி, நான் நாளைக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து படத்துக்கு போவோம். சரியா? சரி. எப்ப பார்த்தாலும் போன் கைமாவே இருக்கு. டிவி போன் இதுதான் அவனோட நோக்கமா? கொஞ்சமாவது புக் எடுத்து படிக்கலாம்ல? போகப்பா, நீங்க வேற எப்ப பார்த்தாலும் புக்கு படிக்காது. எனக்கு புக்கு அதனால எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு என்டர்டைன்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ண நினைக்கிறோம் அதான் நான் பண்ணல. நீங்க சொல்றதுலாம் என்னால கேட்க முடியாது. போகப்பா. ஹாய்டி, வா. இன்னும் படத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு. அது வரைக்கும் நம்ம போன்ல ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றதுக்கு போய் பார்ப்போம். இங்க பாருடி, இவ்வளோ பெரிய ஒரு ஆள் வெறும் 1500 தாண்டி. 1500 இதோட கம்மி ரேட் காட்டுறேன். இங்க பாரு, இவ்வளோ பெரிய ஜுவல்லரி செட் எவ்வளோ அழகா இருக்கு பத்தியா? வெறும் 500 தாண்டி. வெறும் 500 ஏன்டி இப்படி காசு வேஸ்ட் ஆகல? உனக்கு பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உன படிக்க வைக்கிறாங்க. அதை கொஞ்சமாவது நினைச்சு பாரு. நீ காசு ரொம்ப வேஸ்ட் பண்ணாது. தோழி கீதார எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா அம்மா என்னன்னா படிப்பு அது இது சொல்றாங்க பார்த்தா, நீ என்னன்னா காசை வேஸ்ட் பண்ணாத, இப்படி இது அப்படி இப்படின்னு சொல்ற. நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நீ இங்க இருந்தா இப்படிதான் பேசிட்டே இருப்ப. வா, நம்ம 2 பேரும் சேர்த்து படத்துக்கு போவோம். சரி, வாடி. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல? ஆமாடி, நல்லா இருந்துச்சு. எங்க வீட்டுல தேடுவாங்க. நான் போயிட்டு வரேன். பாய். பாய்டி. சரி, பாய். போயிட்டு வா. நான் வீட்டுக்கு போறேன். சவுளே, இந்த நுகர்வு கலாச்சாரத்திலையும் போன் பக்கத்திலையும் நீ துன்புறுத்துற இயேசு நான் தான். இயேசுவே, இந்த நுகர்வு கலாச்சாரத்தையும் போன் பக்கத்தையும் விட்டுட்டு நீ என்னை பின்பற்றி என்னோட வழியில நடந்துப்பா. ஆமாண்டே, நான் இந்த நுகர்வு கலாச்சாரத்தையும் போன் பக்கத்தையும் விட்டுட்டு நான் உண்மையை பின்பற்றி இந்த வழியில நடந்துப்பேன். ஆண்டவரே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து இந்த காலத்துல இருந்ததுன்னா எப்படி மனமாடி என்னடா நம்ம ரீச் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் கொடுத்துருவோம். மாப்பிள அதில் ரீச் பண்ணி போடுவோம். நினைச்சேன் மாப்பிள நீ போனது பார்த்தா ஸ்டேஜ் எடுத்து போடைய மாப்பிள போதும் மாப்பிள. சரி, என்னடா டான்ஸுக்கு இப்படிதான் வச்சா கூட்டிகிட்டே இருக்காங்கடா. சரி மாப்பிள, போட்டுருவோம், கூப்பிட போட்டுருவோம். வாய் தெரியவே எல்லாருக்கும். சரி மாப்பிள, காணி இரவு 12 என்னடா பார்த்து எல்லாம் வந்து காலத்துங்கதான் மனசுல. சரி, பார்த்துட்டே இருப்போம். அதிகாலை 4 மணி. சப்பா, எனக்கு மாடா என்னடா வந்தது வந்து காலை 5 மணி. மணி அடிச்சாங்க. சரி, இதான் நம்ம டைம் தூங்கிடுவோம். எந்திரடி உடைய கோயிலுக்கு போச்சுன்னா உட்காந்து நல்லா போனை பார்த்துட்டு தூங்க வேண்டியது. என்னதான் இவ செய்ய போறாங்க தெரியல. கடவுளே, நீங்கதான் பார்த்துக்கணும்பா. மதியம் 12 மணி. ஏம்மா பசிக்குதுமா, சோறு ரெடி பண்ணிடலாம். போட்டிக்கோ, எல்லாம் வச்சாச்சு. போ. நன்றிமா, உங்க கைப்பக்குமே நல்லது. சரி, எப்படியோ போனை பார்த்துட்டு திரும்ப தூங்கதான் போற. தூங்கு. ஒரே ஒரு சோடி, ஒரே போனு,
ஒரே ரீல்ஸ் இதை ஃபாலோவர்ஸ் வேற என்னமும் செய். மாலை 5 மணி. சரி இப்பவாச்சும் கோயிலுக்கு போலாம்ல. ஃபாதர் எவ்வளோ எல்லாரையும் பூசையில பங்கெடுக்கணும்னு எவ்வளோ இதா சொல்றாங்க. உனக்கு செஞ்சா என்ன ஒரே இந்த இதே மாதிரிதான் இருக்கும். வாங்கம்மா, எனக்கு வந்து சுத்தமா வருது. படிச்சுக்கிட்டே இருக்க சொல்றீங்க, எப்படி படிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? வாங்கம்மா. சரி நீ என்ன பண்ணு. எப்பா எப்படியோ வெளியே போயிட்டாவோ, நம்மளுக்கு தான் டைம். வேற என்ன மாநிலத்தை போனா தெரியல, அடிக்கடி ஸ்டக்காய் வேற போயிருக்கு. சரி நாளைக்கு அப்பாட சொல்லி ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கிறேன். என்னடா இது இவரை பத்தி நிறைய தெரிஞ்சு நான் சொல்லிக்கிறேன். சரி நம்மளுக்கு எதிர்ப்பு புதுசாக பண்ணுவோம், ஏதாச்சும் பண்ணுவோம். இவர் வந்து லண்டன்ல 1921 பிறந்திருக்காரு. அப்போ இவருக்கு நற்பெருமை மேல நிறைய ஆர்வம் இருக்கு. அதோட கடவுள் மேலேயும் நிறைய ஆர்வம் வச்சிருக்காரு. இவர் 15 வயதுல தான் அவர் வந்து இறந்திருக்காரு. லுக்கீமியா அப்படின்ற புற்றுநோயால இறந்திருக்காரு. அப்போ இந்த பையனுக்கு இருந்த அறிவு கூட நம்மளுக்கு இல்லையே. இப்படி செல்ல யூஸ்ஃபுல்லா இல்லாம எல்லாத்துக்கும் என்ன தராமோ இது பண்ணிட்டு இருக்கோங்க. கடவுளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன. சரி இன்னைக்கு நைட் சீக்கிரமா படுத்து நாளைக்கு காலை பிடிச்சிட்டு போறோம். இன்னும் யாரும் என் கனவுல வந்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கும் பார்வை மாதிரியும் இருந்துச்சு. தற்போதைய நீங்க இன்னும் அதிகமா ஆழமான விசுவாசத்தோட இருக்கணும், பூசைக்கெல்லாம் போகணுன்ற மாதிரிலாம் எனக்கு கருத்து வந்துச்சு. சரி ஏதோ ஆண்டவர் நம்மளுக்கு ஏதோ அழைப்பு வச்சிருக்காரு. சரி பைபிள் எடுத்து வாசிக்கணும். இந்த பைபிள் வசனத்தை வாசிச்சதுல இருந்து எனக்கு மனசுக்குள்ள ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்க. நம்மளுக்குன்னு ஒரு அழைப்பு ஆண்டவர் அடிக்கடி நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருக்காரு. நம்மளும் அந்த மாதிரி அழைப்புல உறுதியா இருக்கணும். இன்னொரு போனை நிறைய பார்க்கறதுனால நம்மளுக்கும் இதாகுது. இந்த மாதிரி வசனம், கோவிலுக்கு போறது, ஜபம் சொல்லக்கூடாது, ஜபத்தை ஜெபிக்கணும். இந்த மாதிரி நிறைய இதை நம்மளும் பின்பற்றணும். அன்னைக்கு சாமுவேல அன்னைக்கு சவுல வந்து ஆண்டவர் வந்து இறங்கி வந்து அவர் பவுலா மாத்துறாரு. இன்னைக்கு நம்மளை மாத்துறதுக்கு ஒரு வார்த்தை இல்ல ஒரு மனிதன் மூலியமா நம்மளையும் மாற்றுறதுக்கு ஆண்டவர் காத்துட்டு இருக்காரு. அதனால நாமும் மனமான தயாராக இருக்கணும். பாவங்களுக்காக என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ பவுல் என அழைக்கப்படுவாய். நன்றி இயேசுவே. நான் எல்லா நகருக்கும் சென்று என்னை போல் இணையதளத்தில் அடிமையா இருக்கும் எல்லா இளைஞர்களிடம்